வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா லூசு சிந்தாமணி சொன்ன மாதிரி காயத்ரி கிட்ட பார்த்து பேசிட்டு அவங்க பேக்ல பணத்தை வைக்கிறாங்க. பேக்ல பணத்தை வச்சிருக்கேன், அந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றதை நீங்க விட்டுருங்க, ஏன்னா அவ டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல முடியிற நிலைமையில இருக்கு, இடையில நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா டைவர்ஸ் கிடைக்காது அப்படின்னு விஜயா டன்டன்னா வழிஞ்சுக்கிட்டு ரொம்பவே இறங்கி வந்து பேச காயத்ரி அதை ஃபுல்லா வீடியோ எடுத்துடுறாங்க. விஜயா சொல்லி முடிச்சதும் முதல்ல அதை எடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு காயத்ரி கொஞ்சம் கோவமா சொல்ல மெதுவா அவங்க பேக்ல வச்ச பணத்தை எடுக்கிறாங்க. அதையும் வீடியோ எடுத்துக்கிறாங்க காயத்ரி. நாங்க எங்க அசோசியேஷனை நேர்மையான வழியில நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க ஆரம்பத்துல ரோஹிணிய பத்தி சொல்லும் போதும் கூட எனக்கு லேசா ஒரு டவுட் இருந்தது, ஒருவேளை ரோஹிணி விஷயத்துல நான் தப்பா கணக்கு போட்டுட்டேனோன்னு. ஆனா எப்ப நீங்க பணத்தை எடுத்து நீட்டினீங்களோ அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு காயத்ரி சொல்ல, ஐயோ அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க விஜயா. இத பாக்குற ஸ்ருதியும் ரவியும் கூட கொஞ்சம் அதிர்ச்சியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பணத்தை கொடுத்து உங்க தப்பெல்லாம் மறைக்க பாக்குறீங்களா அப்படின்னு காயத்ரி கேட்க, விஜயாவுக்கு உண்மையா அப்படி ஒரு இன்டென்ஷனே இல்ல, உண்மையை சொல்றதுக்கு அவங்க பயந்துருக்க கூடாது, தேவையில்லாம தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஐயோ இல்லைங்கன்னு விஜயா சொல்ல, போதும் நீங்க பணம் கொடுக்க வந்ததை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல, ஆ ஆ அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க விஜயா. இந்த வீடியோ எவிடன்ஸ் ஒன்னே எனக்கு போதும் அப்படின்னு காயத்ரி சொல்ல, ஐயோன்னு தவிக்கிறாங்க விஜயா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பணம் கொடுத்து கெடுக்க பாக்குறீங்களா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காயத்ரி அவங்க பேக் எடுத்துட்டு எழுந்திருக்க, ஐயோ ஐயோ இல்லைங்க மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம் மேடம் அப்படின்னு விஜயா பின்னாடியே கூப்பிட்டுட்டு போறாங்க. ரவியும் கூட அவங்க அம்மாவுக்கு ஆதரவா கொஞ்சம் கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா இது எதையும் காதுல வாங்காம காயத்ரி போய்கிட்டே இருக்காங்க. மேடம் கொஞ்சம் நில்லுங்க மேடம், நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு விஜயா முடிஞ்ச வரைக்கும் கத்தி பார்க்க காயத்ரி திரும்பி கூட பார்க்கல. அவங்க வெளியே போயிட விஜயா வேகமா ரவி கிட்ட வந்து, டேய் என்னடா இது, ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணலான்னு நினைச்சேன், இவ என்னடா இப்படி முறுக்கிக்கிட்டு போறா அப்படின்னு விஜயா கேட்க, உங்களை யாருமா பணத்தை கொடுக்க சொன்னது அப்படின்னு ரவியும் கோவமா கத்துறாரு. ஆண்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லி சரி பண்றேன்னு தானே சொன்னீங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பணம் வாங்க மாட்டாங்க ஆண்டி, அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி பப்ளிக்கா யாராவது பணம் கொடுப்பாங்களா, நீங்க பண்ணினது பெரிய அஃபென்ஸ், இதுக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயாவுக்கு பயமாயிடுது. ஐயோ ரவி என்னடா இந்த ஸ்ருதி இப்படி சொல்றா அப்படின்னு பயத்தோட கேட்க, ஆமாமா இதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா பணம் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன், இப்ப அந்த லேடி இன்னும் அதிகமா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரவியும் கோவமாவே சொல்றாரு. இல்லடா, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், பாவம் அவன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா இப்படி கோவப்பட்டு போவாங்கன்னு நினைக்கலடா, பணத்தை பார்த்தவொன்னு நம்ம பக்கம் சாஞ்சிடுவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆண்டி அப்படியெல்லாம் எல்லாருமே பணத்துக்காக நம்ம பக்கம் வரமாட்டாங்க, இதனால உங்களுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ ஏடா கூடமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. அடுத்தது என்ன, வீட்டுல பஞ்சாயத்து தான். விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்காந்து தலையில கைய வச்சுக்க, அண்ணாமலை வேகமா வர்றாரு விஜயா கிட்ட. இப்போ இப்படி தலையில கைய வச்சு உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம், எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. சவடால அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு மனோஜ். ரவிதா வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாரு போல இருக்கு, இந்த விஷயத்துல பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்கன்னு எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன், நீ என்னடான்னா அவங்கள பார்த்து பணம் கொடுக்க போயிருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதுக்கு பேர் பணம் கொடுக்கறது இல்லப்பா, லஞ்சம் கொடுக்கறது, அம்மாவெல்லாம் இந்தியன் தாத்தா கிட்ட தான்ப்பா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா தான் பண்ண விஷயத்துக்காக சங்கடப்படல, டேய் ரவி நீ ஏண்டா இதெல்லாம் இங்கே வந்து சொன்ன அப்படின்னு ரவி கிட்ட எகிர்றாங்க. நீங்க பண்ணின வேலையை தானேமா சொன்னேன் அப்படின்னு ரவி சொல்ல, உன்னை சொல்ல சொன்னாங்களாக்கும் அப்படின்ற மாதிரி ரவியை முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா. அங்க என்ன பார்வை, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பண்ணுவியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயா. ஏதோ அம்மாவால தான் எல்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். அம்மா காசு கொடுக்க ட்ரை பண்ணதால அவங்க இன்னும் கோவமாயிட்டாங்கப்பா, இனிமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல, அப்பா நானும் மீனாவும் இப்பதான்ப்பா வக்கீல் மேடத்தை பார்த்து பேசணும், அவங்க அந்த அசோசியேஷன் லேடி கிட்ட எப்படியாவது பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல,
அவங்க இந்த ரோஹிணி கேஸ்ல ரோஹிணிக்கு சப்போர்ட்டிவா இருந்தா இந்த கேஸ் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க மாமா அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. கேட்டியா, நல்லா உரைச்சுதா உனக்கு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க விஜயா ஏதோ முத்துவும் மீனாவும் தான் காரணங்கிற மாதிரி அவங்களும் முறைச்சிட்டு இருக்காங்க. அப்பா, இப்ப அம்மா பண்ண வேலையால அவங்க சொன்ன மாதிரி தானே ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? பார்லர் அம்மா சொன்னது எல்லாம் கரெக்டு தான். இவங்க பணம் கொடுத்து சரி கட்ட பாக்குறாங்கன்னா அப்ப இவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு முடிவே பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க இன்னுமா அண்ணாமலைக்கு எரிச்சல் ஆகுது. விஜயா பக்கம் திரும்பி இதுக்கு தான் நான் சொன்னேன் பொறுமையாயிருன்னு. ஒரு தடவையாவது நான் சொன்னதை கேட்கணும்னு உனக்கு தோணாதா அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஏண்டா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீயும் அம்மாவும் ஒன்னா தானேடா போவீங்க, நீ ஏண்டா அம்மா கூட போகலன்னு கேட்கிறாரு முத்து. இல்ல, நீ வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட ரவிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. ஏண்டா மனோஜ், அம்மா ஏற்கனவே பணம் கொடுக்க போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? வேணான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறாரு ரவி. டேய், அம்மா பேசுறேன்னு தாண்டா போனாங்க, பணம் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நல்ல வேலைப்பா, அம்மா மனோஜை கூட்டிட்டு போகல. கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா அந்த லேடி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏதோ அம்மா மட்டும் போனதால மிரட்டி மட்டும் விட்டுருக்காங்க அப்படிங்கிறாரு முத்து. விஜயா தயங்கி நான் மனோஜ் பிரச்சனைய பிடிச்சு வச்சிடலான்னு தான் இப்படி பண்ணனேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா அதுக்கு நேர்மையா ஏதாவது பண்ணணும். இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி தப்பு தானேன்னு கேட்கிறாரு முத்து. அத நீ சொல்றியா? நீ பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா பைத்தியக்காரத்தனமா கேக்குறாங்க. அத்தை, அவரு நியாயத்துக்காக தான் நின்று இருக்காரு, எங்கேயும் தப்பான விஷயத்துக்கு துணை போனதில்ல, தப்பும் பண்ணதில்ல அப்படின்னு மீனா எரிச்சலோட சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்து நீ பண்றதெல்லாம் பிரச்சனையில தான் முடியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நான் வேணா திரும்பவும் அந்த அம்மா கிட்ட பேசி அப்படின்னு விஜயா லைட்டா இழுத்துக்கிட்டு இருக்க. என்னமா பேச போறீங்க? தான் ஏற்கனவே எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏம்மா, உடைச்ச ஃபர்னிச்சர்லாம் பத்தாதா? திரும்பவும் நீங்க அந்த அம்மா கிட்ட போய் பேசி அவங்கள டென்ஷன் பண்ணீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, போலீஸை கேட்டா ஏதோ திருடன் பதுங்குற மாதிரி அப்படின்னு பதுங்குறாங்க விஜயா. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், பேசாம இருந்தாவே போதும் அப்படிங்கிற அண்ணாமலை முத்துக்கிட்ட திரும்பி, முத்து, அந்த அசோசியேஷன்ல இருக்கிற அம்மா ரோஹிணிக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அந்த அளவுக்கு பார்லர் அம்மா நடிச்சு ஏமாத்தி இருக்குப்பா அப்படிங்கிறாரு முத்து. எப்படியாவது அவங்க கிட்ட ரோஹிணி எப்படிப்பட்டவன்னு புரிய வைக்கணும். மனோஜ் அவ எப்படியெல்லாம் ஏமாத்தி இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு என்னென்னலாம் தப்பு பண்ணான்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது பணத்தை கொடுத்து சரி பண்ற விஷயம் இல்ல, எப்படியாவது அந்த அம்மாவை பார்த்து சரி பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா இவன் மட்டும் போய் கிழிச்சிருவானாக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. இதே பொழப்பா போச்சு விஜயாக்கு. மனோஜும் விஜயாவும் சேர்ந்து ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ண வேண்டியது. அண்ணாமலை உடனே சர்வ வல்லமையும் பொருந்திய முத்துக்கிட்ட சொல்லி அதை சரி பண்ண வேண்டியது. பார்க்கலாம், அவங்களுக்கு ரோஹிணியோட உண்மையான முகம் தெரிஞ்சாதான் சப்போர்ட் பண்றதை நிறுத்துவாங்க. அப்பதான் இந்த டைவர்ஸ் கேஸ் முடிவுக்கு வரும், இல்லைன்னா இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க விஜயா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாப்பா, முதல்ல நீ சொல்ற மாதிரி அந்த அம்மாவை பார்த்து பேசிட்டு வரோம் அப்படின்னு முத்து சொல்ல, முதல்ல அதுக்காக என்ன பண்ணணும்னு பாருங்கிறாரு அண்ணாமலை. அப்படின்னு சரிப்பான யோசனையா தலையாட்டி வச்சுக்கிறாரு முத்து. விஜயா, இனிமேலாவது எங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணாம இருக்க பாரு. பசங்களுக்கு நாம புத்தி சொல்லணும், அவங்க நமக்கு புத்தி சொல்ற மாதிரி நடந்துக்காத, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சலிப்பும் எரிச்சலுமா சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. எல்லாரும் போனதும் அம்மா அப்படின்னு மனோஜ் விஜயாவோட கையை நோண்ட விஜயா திரும்பி பாக்குறாங்க. என்னம்மா இது, இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா இந்த கேஸ் இப்போதைக்கு முடியாது போல இருக்கே, எனக்கு எப்பமா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேக்குற மனோஜ விஜயாவே ஒரு கட்டை எடுத்து மண்டையில சாத்தினா நல்லா இருக்கும். ஆனா நம்ம அரலோசு விஜயா, கவலைப்படாதடா, கூடிய சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு அம்மாவா நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு வச்சுட்டு தாண்டா போவேன் அப்படின்னு விஜயா தன்னோட கனவை, அதான் கடமையங்க, ரொம்ப உருக்கமா சொல்ல மனோஜ் அம்மா கைய பிடிச்சிக்கிறாரு. விஜயா அங்கிருந்து கையை உருவிக்கிட்டு எழுந்து போக அவங்க உட்கார்ந்து இருந்த சேர் காஞ்சனா சேர் மாதிரி ஜிங் ஜிங்னு ஆடிட்டு இருக்கு. மனோஜ் கண்ணாடியை கழட்டிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காராம். மீனா ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனாலும் அவங்க வேலையில இருந்து எந்த ஷிஃப்டும் இல்ல. கட்டில உட்காந்து துணியை மடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எதையே யோசிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க. ரூம்குள்ள வர்ற முத்து கதவை மெதுவா சாத்திட்டு மீனாவோட இந்த பக்கமா அந்த பக்கமா தலை நீட்டி பாக்குறாரு. அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்க.
பூ அப்படின்னு கத்தி பயமுறுத்த மீனா பயந்து நடுங்கிடுறாங்க. நீங்களா அப்படின்னு மீனா கேட்க, நான் தான் மீனா, பயந்துட்டியா அப்படிங்கிறாரு முத்து. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, பின்ன என்ன, நான் வந்து கதவை தட்டினது கூட தெரியாம நீ ஏதோ யோசனையில இருந்த அப்படிங்கிறாரு முத்து. இல்லைங்க, அத்தை இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அதை பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க மீனா. மீனா, எங்க அப்பா ட்ரெயின் ட்ராக்ல போற மாதிரி எப்பவுமே ஒரே வழிதான், ஆனா எங்க அம்மா ஹேர்பின் பெண்டு மாதிரி அடிக்கடி அப்பப்ப இப்படி வளைஞ்சு போயிடுவாங்க, எதையுமே நேர் வழியில பண்ண தெரியாது அப்படின்னு டிரைவர் லாங்குவேஜ்லயே பேசுறாரு முத்து. இப்போ அத்தை இருந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கிட்டாங்கல்ல, அந்த அசோசியேஷன் தலைவியோட மனசை மாத்தணும், இல்லைன்னா அத்தை இன்னும் ஏடா கூடமா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அப்படி பண்ணா பார்லர் அம்மாவோட பாயிண்ட் ஸ்ட்ராங் ஆயிடும், அப்புறம் அந்த மனோஜ் பையலுக்கு டைவர்ஸ் சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு முத்து சொல்ல, அந்த ரோஹிணி இதை வச்சு எல்லாத்தையுமே அத்தை பக்கம் திருப்பி விட்டுருவா, அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணணுங்கன்றாங்க மீனா. அந்த அசோசியேஷன் தலைவியோட புருஷன் பேங்க்ல ஒர்க் பண்றாரு, நான் விசாரிச்சுட்டேன், நாம வேணா அவர்கிட்ட போய் பேசுவோமா அப்படின்னு முத்து கேட்க, எதுக்குங்கன்னு மீனா கேக்குறாங்க. மீனா, நம்ம விஷயத்த அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர் பொண்டாட்டிக்கிட்ட பேச சொல்லுவோம் அப்படிங்கிறாரு முத்து. அவர் சொன்னா அவங்க கேட்பாங்களா அப்படின்னு மீனா கேட்க, கொஞ்சமா தலையை திருப்பிக்கிட்டு, புருஷன் பேச்சை எந்த பொண்டாட்டி தான் கேக்குறாங்க அப்படின்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறாரு முத்து. என்னது அப்படின்னு மீனா சரியா காதுல வாங்க முடியாம கேட்க, இல்ல இல்ல, நீ அப்படி இல்ல, ஆனா சில பேர் அப்படித்தானே இருக்காங்க, நாம வேணும்னு அவர்கிட்ட போய் பேசுவோமா அப்படின்னு முத்து கேட்க, மீனா குறுகுறுன்னு பார்த்துட்டு, வேணாங்க, அப்புறம் நாம அவங்க புருஷனை பார்த்து பேசுனதுக்கு அவங்க இன்னும் கோவப்பட போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிங்கிறியா, சரி அப்ப வேற என்ன பண்றது அப்படின்னு முத்து கேட்குறாரு. நாமளே நேரா போய் அவங்கள பார்த்து பேசுவோங்க அப்படின்னு மீனா சொல்ல, அட போ மீனா, பார்லர் அம்மா அவங்க மண்டையை நல்லா கழுவி வச்சிருக்குது, நாம போனாலும் மனோஜ் குடும்பம் தானே நீங்க, நான் ஏன் நீங்க சொல்றதெல்லாம் நம்பணும், கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிறாரு முத்து. நீங்க சொல்றதும் சரிதான், நாம சொல்றத அவங்க நம்புவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல, அதை தான் நானும் சொல்றேங்கிறாரு முத்து. நாம உங்க அண்ணனை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து படக்குன்னு எழுந்து நின்று, மனோஜையா எதுக்கு அப்படிங்கிறாரு முத்து. ரோஹிணி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருப்பா, அவளால பாதிக்கப்பட்டதும் உங்க அண்ணன் தான், அவர் வந்து ரோஹிணி அவரை ஏமாத்தின விஷயத்த சொன்னா அவங்களுக்கு புரியும், அப்ப யோசிப்பாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிற முத்து, கரெக்டு தான், ஏமாந்தவனே வந்து அவன் முட்டாளான கதையை அவனே சொன்னாதான் கரெக்டா இருக்கும், ஆனா அவன் அங்க வந்து பேசுறேன்னு ஏதாவது சொதப்பிட்டானா அப்படின்னு முத்து அண்ணன் மேல இருக்க நம்பிக்கையில சந்தேகமா கேக்குறாரு. அவர் அங்க வந்து நடந்த விஷயத்த சொன்னாலே போதுங்க, என்ன பேசணும்னு நீங்க அவருக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க மீனா. அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ஏன் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போயிடுமே, சரி முயற்சி பண்றேன், அவங்கிட்ட பேசி பார்க்கலாங்கிறாரு முத்து. வீட்டில் வச்சு இதை பேச வேண்டாம், அத்தைக்கே தெரிஞ்சதுன்னா நாம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி விட கூட்டிட்டு போற மாதிரியே சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ரெண்டு கையை நீட்டிக்கிட்டு மீனா பக்கத்துல வந்து, ஆஹா திரும்பவும் என் அம்மாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க மீனா அப்படின்னு தோளோட அணைச்சு சேர்த்து நெஞ்சில சாச்சிக்கிறாரு முத்து. ஆமா, இங்க வச்சு பேசினா அம்மா அதை எப்படியாவது கலைச்சு விட்டுருவாங்க, நாம ஒரு உதவி பண்றது அவங்களுக்கு பிடிக்காது, நாம நாளை காலையில நேரா அவன் கடைக்கு போய் அங்கேயே அவன்கிட்ட பேசி அப்படியே அவனை பார்சல் பண்ணி தூக்கிட்டு போயிடலாங்கிறாரு முத்து. சரிங்கன்னு மீனா சொல்ல, முத்து அந்த பக்கம் போக மீனா மடிச்ச துணிகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ளர வைக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது, வீட்டில் யாரையும் காணோம். மீனா சோஃபால உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க, முத்து வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வர்றாரு. வர்றவரு மீனா பக்கத்துல உட்கார, மீனா அப்பவும் திரும்பாம மொபைலையே பார்த்துட்டு இருக்க, மீனா அந்த மொபைலை கொஞ்சம் அங்க வச்சுட்டு என்னையும் தான் பாருங்கிறாரு. என்னங்கன்ற மாதிரி மீனா பார்க்க, இப்பெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நேரம் செலவு பண்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு, நம்மள மாதிரி ஜோடிங்க எல்லாரும் இந்த மாதிரி போன்லயே தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம், குடும்பத்தோட நல்ல விதமா சந்தோஷமா நேரம் செலவு பண்றதையே மறந்துடுறோம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவை கொஞ்சம் யோசிச்சுட்டு சரிதானே அப்படின்னு நினைக்கிறவங்க முத்து பக்கம் திரும்பி உட்காந்து, சரிங்க நீங்க சொல்றது கரெக்டு தான், இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணணும், என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு மீனா குறும்பா கேக்குறாங்க. இப்ப சொன்னில்ல இது மேட்ரு, இத வந்துடுறேன் அப்படின்னு முத்து எழுந்து போக, என்ன இது இவர் பாட்டுக்கு வந்தாரு உட்கார்ந்தாரு மேட்ருங்கிறாரு எழுந்து போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. கிச்சனுக்குள்ள போன முத்து டிராயிங் அப்படின்னு ட்ரே எடுத்துட்டு வர்றாரு. அதுல 2 கப்ல டீயும் 2 பாக்கெட் பிஸ்கட்டும் இருக்கு. அந்த ட்ரேயை கொண்டு வந்து டீப்பாயில வச்சுட்டு 1 கப் டீ எடுத்து மீனா பக்கம் வச்சுட்டு,
இன்னொரு கப் டீ எடுத்து முத்து பக்கம் வச்சுக்கிறாரு. நம்ம ரெகுலர் லைஃப்ல இருந்து பிரேக் எடுத்து 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஸ்கட் பாக்கெட்டை ஓபன் பண்றாரு. அப்படின்னு மீனா சந்தோஷமா டீயை வாய்க்கு கொண்டு போக அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணவர் 2 பிஸ்கட் எடுத்து மீனா கிட்ட நீட்ட ஹை அப்படின்னு வாங்குற மீனா அதுல ஒரு பிஸ்கட்டை அவங்க டீல டிப் பண்ணி வாய்க்கிட்ட கொண்டு போறவங்க டக்குன்னு நினைச்ச மாதிரி முத்து வாய்க்கிட்ட கொண்டு போறாங்க. முத்துவும் கரெக்டா டீல டிப் பண்ணி மீனா வாய்க்கிட்ட கொண்டு போறாரு. 2 பேருமே கையை மடக்காம சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பிஸ்கட்டை. அப்படின்னு பிஸ்கட்டையும் டீயையும் மீனா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. மீனா இங்க பாத்தியா, மேரி லைஃப் கண்டென்ட்ஸ் சேலஞ்ச். இது கப்பிள்ஸுக்கான ஒரு ஃபன் சேலஞ்ச் போட்டி. நாம பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம போனை எடுத்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும். ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்பதான் நாம 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு தெரியும். அதுக்கு பிரைஸ் என்ன தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் கப்பிளா சுவிட்சர்லாந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல அப்படியே விழிகள் விரிய கேட்டுட்டு இருந்த மீனா, என்ன சுவிட்சர்லாந்துக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறவங்க, அப்ப எதுக்குங்க இன்னும் வெயிட் பண்ணணும், வாங்க நாம 2 பேரும் இப்பவே ட்ரை பண்ணலாம். நாம 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு பாப்போமா அப்படின்னு மீனா கேட்க, பாத்துருவோமா அப்படின்னு முத்து மொபைல எடுக்க மீனாவும் அவங்க மொபைல் எடுக்கிறாங்க. அவர் QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு திருப்ப மீனாவும் ஸ்கேன் பண்றாங்க. 2 பேருமே டைரக்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க. மீனா டீ பிஸ்கட்னு சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு அப்படின்னு ஜாலியா பாக்குறாங்க. டேபிள் மேல மேரி லைட் பிஸ்கட் மின்னிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்து மீனாவும் முத்துவும் ஷோரூமுக்கு வர்றாங்க. ஷோரூம்ல மனோஜ் உட்கார்ந்து இருக்க. பக்கத்துல அவரோட பார்க் ஃப்ரெண்டு மொட்டை பாஸும் பின்னாடி ஜீவாவும் நின்று இருக்காங்க. ஜீவா தான் முத்துவையும் மீனாவையும் பாக்குறவங்க. பாஸ், உங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது வாங்க வந்திருப்பாங்கன்னு மனோஜ் சொல்ல, பாஸ் அவங்க வரப்போறாங்கன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. அவனுக்கு அந்த அளவுக்கெல்லாம் மேனர்ஸ் தெரியாது அப்படின்னு அறிவாளி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. முத்து பக்கத்துல வர சந்தோஷ் வேகமா எழுந்து வாங்க வாங்கன்றாரு. என்னடா 2 பேரும் ஷோரூமுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு ஏதோ முத்து இவர்கிட்ட பிச்சை கேட்க வந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு மனோஜ். நம்ம வீட்டுக்கு பொருள் வேணும்னு அம்மா சொல்லி இருப்பாங்களே, ஓ உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வாங்க வந்திருக்கியா, டிஸ்கவுண்ட்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் ஒரே ரேட்டு தாங்கிறாரு மனோஜ். இந்த மாங்காக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த சாம்பிராணிங்க 2 கிளம்பி வந்திருக்குங்க. ஓ எல்லாம் ஒரே ரேட்டா, அப்ப அந்த மிக்சியோட விலைக்கு டிவியை கொடுக்குறியா அப்படின்னு முத்து செம்ம பல்பு கொடுத்துடுறாரு. இதை பார்த்து மனோஜ் திகைச்சு போக ஜீவாவும் சந்தோஷம் சிரின்னு சிரிச்சிடுறாங்க. அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. மனோஜ் முறைக்க 2 பேரும் சிரிப்பை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. டேய் உனக்குன்னு தனி டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ அப்படியே கொடுத்துட்டாலும் அப்படிங்கிறாரு முத்து. நாங்க பொருள் எல்லாம் எதுவும் வாங்க வரல அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப எதுக்கு வந்தீங்க, என்ன வேணும் அப்படிங்கிறாரு மனோஜ். அப்பா வீட்டுல நிம்மதியா இருக்கணும்டா, அதுதான் வேணுங்கிறாரு முத்து. அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி மனோஜ் பாத்துக்கிட்டு இருக்க. ப்ரோ மாதிரி ஒரு பிள்ளைய பெத்தா அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாரு மொட்டபா சந்தோஷ். ப்ரோ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு மனோஜ் எந்திரிக்க, அதுவும் கரெக்டு தாங்கிறாரு முத்து. டேய் வந்த விஷயத்த சொல்லுடான்னு மனோஜ் எழுந்து நின்று கேட்க, டேய் உன் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு, உனக்கு டைவர்ஸ் கிடைக்காம போயிருமோன்னு அப்பா ரொம்ப கவலைப்படுறாரா அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா என்னங்கிறாரு மனோஜ். கவலை இருந்தா மட்டும் போதுமா, அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, அந்த வழியை சொல்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு முத்து. என்ன வழி அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் உனக்கு பார்லர் அம்மா கிட்ட இருந்து சீக்கிரம் டைவர்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு முத்து கேட்க, அது கிடைக்கணும்னு தானே நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிறாரு மனோஜ். எதுவும் நடக்க மாட்டேங்குது என்ன ஒரு விரக்தியா சொல்ல, நீ கைய காலை வச்சுட்டு சும்மா இருந்தாலே எல்லாம் நடக்கும்டா. ஏதோ சொல்லுவாங்களே பானை புரண்டு வரும்போது வெண்ணெயை உடைச்சிட்டாங்கன்னு அப்படின்னு முத்து சொல்றாரு. அது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்கிறதுப்பா அப்படின்னு அவசரமா திருத்துறாரு மொட்டபாஸ். இது ஏதோ ஒண்ணு. டேய் அதே மாதிரி சும்மா இருந்த பார்லர் அம்மாவை கடைக்கு கூப்பிட்டு சாட்டையால் அடிச்சு அதை இன்னும் எகிர வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஓ ஐடியாவா அப்படின்னு பட்டன சந்தோஷ் பக்கம் திரும்பி கேட்கிறாரு. இல்லப்பா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அது முழுக்க உன் அண்ணன் போட்ட பிளான் அப்படின்னு கழுண்டுக்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ். அந்த ஐடியாவால தான் இப்ப டைவர்ஸ் கிடைக்கிறதுல இன்னும் பெரிய சிக்கல் ஆயிடுச்சு, டைவர்ஸே கிடைக்குமான்னு தெரியலங்கிறாரு முத்து. டேய் என்னடா இப்படி சொல்ற, அதான் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு அப்படிங்கிறாரு மனோஜ். கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா இப்ப ரோஹிணிக்கு சப்போர்ட்டா ஒரு சங்கமே இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அந்த விமன் அசோசியேஷனா
அப்படின்னு முட்டைமொழியை விரிச்சு கேக்குறாரு மொட்டை பாஸ். சங்கத்தோட தலைவிய ரோகிணி தான் ஒரு அப்பாவின்னு நம்ப வச்சிருக்கா. அவங்களும் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, ரோகிணி இப்படிலாம் ஒரு பிளான் பண்ணுவான்னு நான் எப்படிடா எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் எதிர்பார்க்கணும்டா, நினைக்கணும்டா. ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விளைவுகள் வரும்னு எல்லா பக்கமும் இருந்து யோசிக்கணும்டா அப்படின்னு முத்து சொல்ல, சரி அதான் முடிஞ்சிருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாரு மனோஜ். அந்த சங்கத்தோட தலைவி இப்ப ரோஹிணிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, தப்பு பண்றவங்க கூட தான் எல்லா சங்கமும் இருக்கும் போல அப்படிங்கிறாரு மனோஜ். அந்த மேடத்து மேல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் சரியும் கூட. ஆனா ரோஹிணியால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க மீனா. சரி இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு மனோஜ் ஒரு வழியா கேக்குறாரு. அதுக்கு தாண்டா நாங்க ஒரு ஐடியாவோட வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன ஐடியா அப்படின்னு சந்தேகமா கேக்குறாரு மனோஜ். நம்ம வீட்டுக்கு வந்த அந்த மேடத்தை நாம நேர்ல போய் பார்த்து பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் அவங்க என்ன பெரிய செலிபிரிட்டியா, அவங்களெல்லாம் போய் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு எரிச்சலும் தென்னாவட்டுமா கேட்குறாரு மனோஜ். உங்க அண்ணன் எல்லாம் கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவை பார்க்க, டேய் அவ ஓ நல்லதுக்கு தானேடா சொல்லிட்டு இருக்கா, நீ என்னடா நக்கலா பேசிட்டு இருக்கன்றாரு முத்து. ஏங்க பேசிட்டு விடுங்க, அதனால ஒண்ணும் இல்ல, நம்ம குடும்பத்து நல்லதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மேடத்தை நீங்க பார்த்து ரோஹிணியால நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல, மனோஜ் வாயை மூடிட்டு யோசிக்கிறாரு. ரோஹிணி உங்களை, நம்ம குடும்பத்தை எல்லாரையும் எப்படி ஏமாத்தினான்னு அவங்களுக்கு தெரியணும். ரோஹிணி உங்களை எப்படிலாம் ஏமாத்தினான்னு தெரிஞ்சாதான் அந்த சங்கத்துல இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மனோஜ் அப்படியான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமாண்டா, இல்லைன்னா அவங்க ரோஹிணி சொல்றதை வச்சு ஒருதலை பட்சமா முடிவெடுத்துருவாங்கடா, அதுக்கு தான் அந்த அம்மாவை பார்க்கறதுக்காக உன்னை கூட்டிட்டு போலான்னு நாங்கள் வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அவங்கள பார்க்க நான் வரணுமா அப்படின்னு அப்பவும் தென்னாவட்டா கேட்குற மனோஜ். ஏய் என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்பா அது உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு சந்தோஷ் கேட்குறாரு உச்சி கொட்டிட்டு. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் போய் அவங்கள பார்க்கணுமா, என்னாலெல்லாம் வர முடியாதுங்கிறாரு மனோஜ். போடா, அப்ப அந்த ரோஹிணி கூடவே காலத்துக்கு மல்லு கட்டிட்டுன்னு இவங்க பாட்டுக்கு போகாம அங்கேயே நிக்கிறாங்க. நான் போய் பேசினா அவங்க நம்பிடுவாங்களா, அவங்க கிட்ட என்ன பத்தி என்ன தப்பா சொல்லியிருக்காளோங்கிறாரு மனோஜ். அதுக்கு தாண்டா சொல்றேன், அது என்னென்னலாம் உன்னை பத்தி தப்பா சொல்லி வச்சிருக்குதோ அதுக்கெல்லாம் நீ வந்து நான் அப்படி கிடையாது அப்படிங்கிற உண்மையை நீ போய் அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் நீ சொல்றது உண்மைன்னு அவங்க நம்புவாங்க. அதுக்கு தான் உன்னை வர சொல்றேன்னு முத்து சொல்ல, ஆஹா நான் வரல, முதல்ல நீங்க போய் அந்த லேடியை பார்த்து பேசுங்க, அவங்க என்னை வர சொன்னா நான் வரதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப் கிட்ட சொல்ற மாதிரி ரொம்ப திமிராதான் சொல்றாரு மனோஜ். முத்து எரிச்சலோட பார்த்துட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு அங்க வரணுங்கிறாரு மனோஜ். டேய் ஏதாவது சொல்லிட போறேன்டா உன்னை, அவங்க எப்படிடா உன்னை வர சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன அவசியம் உன்னை வர சொல்லணும்னு, அவங்க பல பிரச்சனைக்காக போராடுறவங்க, அதுல இதுவும் ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான் அவங்களுக்கு. நமக்கு வேலை ஆகணும்னா நாம தாண்டா போய் நிக்கணும் அப்படின்னு முத்து தன்னோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியாவது அப்பா நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக மனோஜ் கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காரு அவரு. என்னாலெல்லாம் எங்கேயும் போய் நிக்க முடியாதுன்னு மனோஜ் சொல்ல, முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. முத்து ஒரு பழமொழி இருக்குல்ல, மயிலே மயிலேனா இறகு போடாதுன்னு வாங்கல்ல, சலார்னு 2 அறை விட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம் நீங்க. முத்து கோவமா கையை நீட்ட, உங்க பக்கம் இருக்க நியாயத்தை பத்தி பேசதான் நம்ம போக போறோம், நீங்க வரலன்னா அப்புறம் அவங்க ரோஹிணிக்கு சாதகமா முடிவெடுத்துருவாங்க, தேவையில்லாம டைவர்ஸ் கிடைக்க தான் இன்னும் லேட் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டுல மாமா அத்தை எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்க ஒரு தடவை வந்து பார்த்து பேசுங்கன்றாங்க மீனா. இப்ப என்ன அவங்க கிட்ட வந்து நான் கெஞ்சணுமா அப்படின்னு மனோஜ் திமிராவே கேட்க, டென்ஷன் ஆகுற முத்து முன்னாடி வந்து, டேய் சொன்னா கேளேண்டா அப்படிங்கிறாரு. டேய் அன்னைக்கு அவங்க ஓவரா பேசினாங்கடாங்கிறாரு மனோஜ். அதுவும் மட்டும் இல்லாம ஒரு லேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். அப்படிலாம் எதுவும் இல்லை, நாட்டில் லேடிங்கிற உருவத்துல கேடியா நிறைய பேர் இருக்காங்க, அப்படி ஒரு லேடி கஷ்டப்படுறாங்களேன்னு தான் லேடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த கேடியால இன்னைக்கும் நான் பஜாஜ்ல மாசம் மாசம் பணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். மீனாவும் ஒரு முன்னாடி வந்து அந்த மாதிரி பொறுப்புல இருக்கவங்க யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, டேய் இங்க பாருடா, முதல்ல நீ அவங்க கிட்ட பேசுடா அப்படிங்கிறாரு முத்து. டேய் உங்களை மாதிரி அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சுற ஆள் நான் இல்ல, நான் படிச்சவன், நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு இதெல்லாம் இன்சல்ட் இல்லையா, அதனால தான் நான் சொல்றேன், என்னாலெல்லாம் வர முடியாது, நீங்க வேணா போய் பார்த்து பேசிட்டு வாங்க
அப்படின்னு மனோஜ் தாராள மனசோட அவங்க 2 பேருக்கும் பெர்மிஷன் கொடுக்கறாரு. மீனா சேன்னு வெறுத்து போய் நிக்கிறாங்க. முத்துவும் அப்படியே ரோபோட் மாதிரி மெதுவா திரும்பி மீனாவை பாக்குறாரு. மறுபடியும் மனோஜோட முகத்தை பார்த்து, டேய் நீ வர மாட்ட, உனக்காக நாங்க போகணுமா? ஏண்டா உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன்னை தேடி நாங்க வந்து வழி சொல்லிட்டு இருக்கோம், நீ எங்களையவே நக்கலா பேசிட்டு இருக்கிற, நீ எல்லாம் பட்டாதாண்டா திருந்துவ அப்படிங்கிற முத்து இவன் ஒத்து வர மாட்டான், வா மீனா போலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. மீனாவும் 4 எட்டு பின்னாடி போய், ஏங்க என்னங்க உங்க அண்ணன் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க. லூசு பையவன் சொன்னதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மீனா அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. இவர் வரலன்னு நாம இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுறக்கூடாதுங்க, பேசாம நாம போய் அந்த அம்மாவை பார்த்து பேசுவோம் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா இவனுக்காக நாம எதுக்கு அலையணுங்கிறாரு முத்து. போங்க மீனா போங்க, உங்களுக்காக விஜயா வீட்டு கிச்சன்ல ஒரு செலவு வைப்பாங்க. ஏங்க உங்க அண்ணனுக்காகலாம் இல்லைங்க, நம்ம மாமாக்காக தான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா உன்னை அப்படியே அடங்கி நிக்கிறாரு முத்து. ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட, சரி வா போகலாம் அப்படின்னு சலிப்பா நடக்கிறாரு முத்து. காயத்ரி ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. அங்க 2 லேடிஸ் இருக்காங்க. அதுல ஒரு லேடி ஈன்னு அழுதுட்டே இருக்க, அழாத சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க காயத்ரி. அங்க உங்கள் சேவைக்காக இன்றும் என்றும் பெண்ணியம் போற்றுவோம்னு ஒரு போஸ்டர் இருக்கு. முத்துவும் மீனாவும் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்களா அப்படின்னு மீனா கேட்க, வா சொல்லி பாப்போங்கிறாரு முத்து. அவங்க ஒரு ஹால்குள்ள வந்து அங்க எட்டி பார்க்க, அங்க ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. சத்தம் கேக்குது. ஏமா நான் தான் சொல்றேன் இல்லம்மா, அழாதீங்கம்மா, அழாம சொல்லுங்க அப்படின்னு காயத்ரி கேட்டுட்டு இருக்க, அந்த மேடம் யார்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க போல, வெயிட் பண்ணுவோங்கிறாரு முத்து. மீனாவும் தலையாட்ட, அழாம சொல்லுங்கம்மா அப்படின்னு மறுபடியும் அந்த லேடி சொல்ல, அந்த லேடி ஒரு வழியா அழுகையை முடிச்சுட்டு, மேடம் கல்யாணத்தப்ப போட்ட நகை பத்தாதுன்னு சொல்லி இன்னும் 15 பவுன் வாங்கிட்டு வந்து என் மாமியார் என்ன சித்திரவதை பண்றாங்க மேடம், தினமும் ஏச்சும் பேச்சும் தாங்க மேடம், நான் அந்த வீட்டுல வாழ்ந்தேன்னு சொல்றதை விட நான் அந்த வீட்டுல அடிமை மாதிரி இருந்தேங்க மேடம், நிம்மதியா என்னால ஒருவேளை சாப்பிட கூட முடியலங்க மேடம் அப்படின்னு கல்லும் உருகிற மாதிரி கதறி எழுதிட்டு இருக்காங்க அந்த லேடி. இன்னொரு லேடி, மேடம் கல்யாணம் ஆன புதுசுல இருந்து என் மாமியார் என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல, என்ன அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரியே நடத்துறாங்க அப்படின்னு சொல்ல, தெரியுமா எனக்கு பல மாமியார்கள் மருமகளை வேலைக்காரியா தானே நடத்துறாங்க அப்படின்னு அந்த காயத்ரி சொல்லிட்டு இருக்க, மீனா மெதுவா முத்து ஒரு பார்வை பாக்குறாங்க. முத்துவும் சங்கடமா மீனா ஒரு பார்வை பாக்குறாரு. எது பண்ணனாலும் குத்தம், நான் பண்ற சாப்பாட்டுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது சொல்லி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல இன்னொரு லேடியும் உட்கார்ந்து இருக்காங்க. கும்பலா வந்து குற்றம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க போல. இதெல்லாம் கூட பரவாயில்ல, என் அம்மா அப்பாவை பத்தி அவங்க கேவலமா பேசி கேலி பண்றதெல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியலங்க மேடம் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா நிறைய மருமகளுங்களுக்கு இந்த பிரச்சனை தான் போலன்றாரு. வசதி இல்லாத வீட்டுல இருந்து மருமகளுங்களுக்கு எல்லாம் வர அதே பிரச்சனை தாங்க இதுங்கிறாங்க மீனா. மீனா இத ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்ல முத்து கொஞ்சம் சங்கடமா பரிதாபமா பாக்குறாரு. அவங்களுக்கு பொழுதுபோக்கே என் குடும்பத்தை பத்தி என்ன பத்தியும் கேலி பேசுறதுதாங்க மேடம், நான் என் புருஷன்கிட்ட பேசினாலே அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, தெரியும் நிறைய ஃபேமிலியில இந்த இஷ்யூ நடக்குது, தான் பையன் ஒய்ஃப் பேச்ச கேட்க கூடாதுன்னு நிறைய மாமியார்கள் நினைக்கிறாங்க அப்படின்றாங்க காயத்ரி. மேடம் நானும் என் புருஷனும் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா உடனே அவங்க தலைய புடிச்சிட்டு உட்கார்ந்துடுறாங்க, உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு அவரை தன் பக்கம் இழுத்துருவாங்க, நான் என்ன செஞ்சாலும் என் மேலதான் தப்புன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்து என் புருஷனுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வர்ற மாதிரி பண்ணிருவாங்க மேடம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிற முத்து, இப்படியெல்லாம் கூட மாமியாருங்க பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு முத்து கேட்க, எல்லாரும் அப்படி இல்லைங்க, ஆனா சில பேர் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு மீனா பதில் சொல்றாங்க. மேடம் நாங்க 2 பேரும் சண்டை போட்டா பெரியவங்க அதை பார்த்து புத்தி சொல்லாம நாங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க மேடம் அப்படின்னு அந்த லேடி வசனத்தை வரிவிடாம சொல்லிட்டு இருக்க. அழாதீங்கம்மா, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறாங்க காயத்ரி. அப்போ ஒரு பெரியவர் கடகடன்னு அங்க வர்றாரு. ஒரு தயங்கி நிக்காம நேரா ரூம்குள்ள போய் மேடம்னு கூப்பிட, நீங்க யாருன்னு கேக்குறாங்க காயத்ரி. எங்க மருமக சுமதி எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல, ஓ அது நீங்க தானா அப்படின்னு காயத்ரி கேக்குறாங்க. ஆமாங்க மேடம்னு அவரு சொல்ல, ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், பாவம் அந்த பொண்ணு சொல்லி அழறாங்கன்றாங்க காயத்ரி. அதெல்லாம் இல்லங்க மேடம், அந்த பொண்ணு சொல்றது அத்தனையும் பொய்ங்கிறாரு பெரியவரு, கேரக்டரே சரி கிடையாது, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு அவரு விடுவிடுன்னு சொல்லிட்டு இருக்க. காயத்ரி கோவம் வந்துடுது. எழுந்து நிக்கிறவங்க, யார் இந்த ஆளை உள்ளர விட்டது, முதல்ல வெளியே போங்க, நீங்க தான் உங்க பையனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா, உங்க பையன் அந்த பொண்ணு முகத்தை என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் தெரியுமா, அந்த பொண்ணு முகத்தை யாரும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு என்ன அர்த்தம், உங்க பையனை கண்டிக்காம அந்த பொண்ணை போய் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு காயத்ரி கத்திட்டு இருக்க.
முத்து அப்படியே திகைச்சு போய் ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. உங்க பையன் மேல தப்பு இருக்கு, நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவன் மேல தப்பு இல்லைன்னா அவன் தான் இங்க வந்து பேசணும் அப்படின்னு காயத்ரி அந்த பெரியவர்கிட்ட கத்திட்டு இருக்க மீனா யோசனையா முத்துவ பாக்குறாங்க. விடுவிடுன்னு வந்து கத்திக்கிட்டு இருந்த பெரியவர் இவங்க கத்துறத பார்த்து அமைதியாயிட்டு, இல்லங்க மேடம், நீங்க வர சொன்னா அவன் வந்துருவான் அப்படிங்கிறாரு. ஷட்டப், அவனை கூப்பிட்டு வேற அனுப்பணுமா? அவன் என்ன அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா? இதுல இருந்தே தெரியல உங்க பையன் மேல தப்பு இருக்குன்னு. நீங்க எதுவும் பேச வேணாம், வெளியே போங்க, கெட் அவுட் அப்படின்னு கத்துறாங்க காயத்ரி. மேடம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு அவர் சொல்ல, வெளியே போங்கன்னு சொல்றேன்ல, இதுல சம்பந்தப்பட்டவனை முதல்ல வந்து பேச சொல்லுங்க. நீங்க யார் வந்து பேசுறதுக்கு? வெளியில போங்கன்னு காயத்ரி கத்துறாங்க. ஏதோ சிச்சுவேஷன் அந்த டைலாக்ஸ் எல்லாம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சொன்ன மாதிரியே இருக்கு. மீனா, இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது மீனா, கிளம்பி போயிடுவோம், வா வா போ அப்படின்னு மெதுவா மீனாவை தள்ளிக்கிட்டு கிளம்புறாரு முத்து. மீனாவும் முத்துவும் அவங்க ரூம்குள்ள போகவுமே பதில வாங்கிட்டாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, வாங்கி கட்ட வேண்டியதையும் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. சத்தம் இல்லாம அங்க இருந்து நழுவிடுறாங்க. என்னங்க இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு மீனா கேட்க, அவங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்குல்ல, சம்பந்தப்பட்டவங்க வந்து பேசினாதான் அவங்க கேட்பாங்க போல இருக்கு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நாம போய் பேசினாலே இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பெரியவர் வர்றாரு. வா மீனான்னு இந்த பக்கம் இழுத்துக்கிறவரு. பெரியவர் கிராஸ் ஆனதும் நமக்கு இந்த பதில் தான் கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப என்னங்க பண்றதுங்கிறாங்க மீனா. அந்த லூசு பைய வரமாட்டேங்கிறான், நாம போய் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, வா யோசிக்கலாம், வா பார்த்துட்டு திட்ட போறாங்க அப்படின்னு முத்து மீனாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. நைட்டு கீழே கார் பார்க்கிங்ல ரவியும் மனோஜும் வர்றாங்க. முத்துவும் மீனாவும் மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. டேய் மனோஜ், முத்து அந்த அசோசியேஷன் லேடியை பார்க்க போலான்னு சொல்லியிருக்கான், நீ வேண்டான்னு சொல்லியிருக்க அப்படின்னு ரவி கேட்க, ஆமா, அவங்கள போய் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு அதே திமிரோடைய கேட்கிறாரு மனோஜ். டேய் சொல்றத புரிஞ்சுக்கோடா அப்படின்னு ரவி சொல்ல, டேய் திரும்ப திரும்ப என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காதடா, நான் யாரையும் பார்க்கறதா இல்ல அப்படின்னு மனோஜ் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ரவி ரெண்டெட்டு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் முதல்ல முத்து என்ன சொல்றான்னு கேளு, அதை விட்டுட்டு எடுத்த உடனே போக மாட்டேன்னு சொல்ற. முத்துவும் அண்ணியும் ஓ பிரச்சனைக்காக தானே அங்க இங்கன்னு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவா பண்றாங்க, உனக்காக தானே பண்றாங்க அப்படின்னு ரவி ரொம்பவே சங்கடத்தோட சொல்ல, என் பிரச்சனையை என்னால தீர்த்துக்க முடியும்டா, சரியா அப்படின்னு கூலா சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போறாரு. டேய் ரவி, இவனுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதுரா அப்படிங்கிற முத்து போயிட்டு இருக்க மனோஜ் பார்த்து, டேய் மனோஜ் அப்படின்னு கூப்பிட 4 படி ஏறினவரு நின்று திரும்பி பாக்குறாரு. அந்த அம்மா ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, அவங்க நடத்துறது பெரிய அமைப்பு, நிறைய பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க, அவங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைய கோர்ட்லயே இழுத்து அடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரி இருந்துட்டு போகட்டும், அதுக்கு என்னன்னு திமிரா கேக்குறாரு மனோஜ். இங்க பாருங்க, இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும்னு மாமா எங்க கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, அதுக்காக தான் அது சம்பந்தமா நாங்க இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். அந்த சங்கத்து தலைவியோட சப்போர்ட் ரோஹிணிக்கு ரொம்ப இருக்கு, ரோஹிணி அவங்க கிட்ட போய் அவ மேல இறக்கம் வர்ற மாதிரி நிறைய பேசி வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க மீனா. அதனால நான் எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படணும், அப்ப கோர்ட்டுன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு அப்படின்னு எரிச்சலா கேக்குறாரு மனோஜ். என்னங்க இவரு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவ பார்க்க, டேய் கோர்ட்ல நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் இந்த மாதிரி சமுதாயத்துல செல்வாக்கு இருக்கவங்க இந்த மாதிரி பிரச்சனையை கையில எடுத்தா அது கோர்ட்ல செல்லுண்டா அப்படின்னு முத்து கத்த மனோஜ் யோசனையா பாக்குறாரு. டேய் நம்ம நியாயம் எல்லாம் கோர்ட்ல எடுப்படாதுன்னு வக்கீலம்மா தாண்டா சொன்னாங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன் அவங்கள போய் பார்த்து பேசலாம்னு அப்படின்னு முத்து சொல்ல, விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்ச உடனே ஏதோ சொன்ன மாதிரி எதுக்கு பேசணும், என்னால கண்டவங்க முன்னாடி எல்லாம் போய் கெஞ்ச முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, முத்து மீனா மட்டும் இல்ல ரவியுமே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான் நானு, இதோ பாரு அந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன், நான் படிச்சுவேன், எதுவா இருந்தாலும் லீகலா தான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மனோஜை பார்த்து நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. டேய் நீ இல்லீகலா ரோகிணியை போட்டு அடிச்சதுனால தாண்டா இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு படக்குன்னு சொல்லிடுறாரு ரவி. இதோ பாருங்க, டைவர்ஸ் வாங்க கோர்ட் மூலமா தான் போறோம், ஆனா அதுல எந்த பிரச்சனையும் குறுக்கிட கூடாதுன்னு தான் இந்த அம்மாவை போய் பார்க்கலான்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க மீனா. முத்துவுக்கு கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு மனோஜ், அந்த பார்லர் அம்மா சங்கத்துல போய் நீ இப்ப வச்சிருக்க ஷோரூம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் தான் வச்சு கொடுத்தேன்னு சொல்லி இருக்குது, இத வச்சு அந்த அமைப்போட தலைவி நினைச்சா உன்னோட கடையவே மூட வைக்கலாம், உன்னைய நடுத்தருவுல அவங்க நிக்க வச்சிருவாங்கடா, அதுக்கு ஒரு தடவை அவங்கள போய் பார்த்தாதான் என்ன உனக்கு அப்படின்னு முத்து ரொம்பவே இதமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல மனோஜ், பொண்ணுங்களுக்கு எதிராக டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணும்போது உன் மேல கேஸ் போட்டா நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ரவி சொல்ல, மனோஜ் ஒரு வழியா அமைதியா கேக்குறாரு. உன் மேல தப்பே இல்லைன்னு
ப்ரூவ் பண்றதுக்கான டைம் கூட உனக்கு கிடைக்காது. அப்புறம் உன் மேல யாரும் இறக்கப்பட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், முத்துவும் அண்ணியும் சொல்ற மாதிரி நீ செய்ய. அந்த அம்மாவை ஒரு வாட்டி நீ போய் பாரு, இல்லைன்னா கேஸ் ரொம்ப நாள் இழுத்துரும் அப்படின்னு ரவி அவரோட பங்குக்கு ரொம்பவே இதமா சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இரும்பு பொடியா நிக்கிற மனோஜ் எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், நான் வரமாட்டேங்கிறாரு. அவங்க என்ன ஒரு சாதாரண அசோசியேஷன் லேடி தானே, அவங்க ஒண்ணு கோர்ட் இல்லைல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நான் அவங்க கிட்ட போய் நின்று பேசணும்? என்னாலலாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல மறுபடியும் ரைஸ் ஆயிடுறாரு முத்து. டேய் சொல்றத கொஞ்சம் கேளுடான்னு சொல்ல மனோஜ் விரல நீட்டி, டேய் என் பிரச்சனையில நீங்க யாரும் தலையிடாதீங்க, எதை எப்ப டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட. என்னங்க இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மீனா அதே ரெகுலர் டைலாக்க கேக்குறாங்க. அவனுக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையணும்னு இருக்குது, அவன் தலைவிதி இது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கோவமா சொல்லிட்டு உடுங்கன்ட்டு போயிடுறாரு முத்து. கொஞ்ச நேரம் கழிச்சு மனோஜ் சோஃபால உட்கார்ந்து மொபைல பாத்துட்டு இருக்க முத்துவும் ரவியும் தோல் மேல கையை போட்டு கிச்சன் பக்கமா போறாங்க. அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஸ்வேதா வர திரும்பி பார்த்த முத்துவும் ரவியும், வாமா தங்கச்சி சாப்பிடலாம் வாமான்னு முத்து கூப்பிடுறாரு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்க மீனாவும் கிச்சன்ல இருந்து வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் வாங்கன்ற ஸ்வேதா மனோஜ் அண்ணா நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மனோஜ் முகத்தை சுருக்கிக்கிட்டு பார்க்க ஸ்வேதா சோஃபால உட்காடுறாங்க. டேய் வாடா தங்கச்சி பேசணும்னு கூப்பிடுதுல அப்படின்னு முத்து ஒரு சேர்ல உட்கார, ரவி ஒரு சேர்ல உட்கார்றாரு. மனோஜும் வேற வழி இல்லாம வந்து ஒரு சேர்ல உட்கார பக்கத்துல வந்து நிக்கிற மீனாவை பார்த்து, மீனா நீங்களும் உட்காருங்க அப்படின்னு ஸ்வேதா மீனாவை அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயங்கிறாரு முத்து. நான் அந்த விமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை பத்தி விசாரிச்சேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அப்படியாம்மா ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேக்குறாரு முத்து. ஆமாண்ணா அந்த அசோசியேஷன் செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்களாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அது வந்து அவங்க பேசிட்டு போனதுல இருந்தே தெரிஞ்சுது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு மனோஜ். அம்மா கூட லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க, அத கூட அவங்க வாங்கலங்கிறாரு ரவி. ஒரு கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கான் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. இப்போ ரோஹிணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதோட பேஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்களாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு இவங்க என்ன கோர்ட்டாங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ். டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்க சொல்லுவாங்கல்லன்னு ரவி கேக்குறாரு. எஸ், அதுக்கு நாம எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருந்தா அடுத்தவங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்கும் போதே கோர்ட்டுக்கு போயிடுவாங்களான்னு அவசரமா கேக்குறாங்க மீனா. அதான் இல்ல, இந்த ப்ராப்ளம்லாம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பெருசா ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல திகச்சு போய் பாக்குறாரு மனோஜ். அது எப்படி அப்படின்னு முத்து கேட்க, சொசைட்டியோட அட்டெண்டன்ஸுக்கு இந்த இஷ்யூவை கொண்டு போவாங்க, அதாவது ரோஹிணியையும் அவங்க அசோசியேஷன்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, போராட்டமா அப்படின்னு திகைப்பா கேட்கிறாரு மனோஜ். எஸ், பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, கேட்டுக்கடா நல்லா கேட்டுக்க, இப்பவாது உன் மரமண்டையில ஏறுதான்னு பாக்கலான்ற மாதிரி முத்து பார்க்க மனோஜ் கொஞ்சம் கலவரமா பாக்குறாரு. ஓ, பேனை பெருமாள் ஆக்குன கதையா ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருந்த மீனாவும், அப்படி பண்ணா அது நியூஸ்ல எல்லாம் வரும்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா இந்த ப்ரொடெஸ்ட யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா நம்ம வீட்டு விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிரும் அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோன்னு பயமா பாக்குறாரு மனோஜ். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு இந்த இஷ்யூவை பப்ளிக் கிட்ட கொண்டு போறதுதான் அவங்க பேட்டனா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, முத்த மனோஜைய பாத்துட்டு இருக்காரு. திமுற தென்னாவட்டமா இருந்த மனோஜோட முகம் இப்ப கலவரமா இருக்கு. அப்படிலாம் பண்ணா இவனோட பேரு, இவனோட கடையோட பேரு இதெல்லாம் நியூஸ்ல வரும்ல அப்படின்னு முத்து கேட்க மனோஜுக்கு இன்னும் பயமாகுது. வராம பின்ன என்ன பண்ணும், வீடு சிரிச்சது பத்தாது வீதி சிரிச்சது பத்தாதுன்னு ஊரே சிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு ரவி. முத்து மெதுவா ரவியோட கையை தட்ட, கடை பேரும் போயிரும், இவனோட பிசினஸும் போயிடும்டா அப்படிங்கிறாரு ரவி. டேய் மனோஜ் கேட்டுக்கிட்டியா, அப்போ உன்னோட தொழிலதிபர் கனவு ஸ்வாஹாதான் அப்படிங்கிறாரு முத்து. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை கேக்குறாங்க மீனா. அதுக்கும் நாம எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டா அடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இதுவரையிலும் அப்படியே எத்த மெயின்டைன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்த மனோஜ் போலீஸ் ஆன அலறாரு. எஸ், அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தின மாமியார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ண வைப்பாங்களாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஐயோ அம்மாவையான அலறாரு முத்து. இப்போ முத்து மனோஜ கொன்னு போடுற வெறியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. டேய் மனோஜ், உன்னால அப்பாவுக்கு இல்ல அம்மாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கு அவரோட பார்வை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.